ஃபியூ மந்த்ஸாக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட் சார். அநியாயம் இல்லை அதெல்லாம்? எவ்வளோ யூஸ்ஃபுல் ரெக்கார்டிங்ஸ் அதெல்லாம். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமா எப்பயோ போட்ட யூடியூப்ஸே இன்னும் அப்படியே இருக்குல்ல சார், இதுவா ஆமாம், ஸ்டோரா? ஆமாம், பெரிய உங்களோட வைத்தறிச்சல் தான் இல்லை? எவ்வளவு இல்லை, அதெல்லாம் போடாமல் விட்டது எவ்வளோ பெரிய ஒரு வைத்தறிச்சல் தான். ஆக்சுவலா அது எவ்வளவு ரெஃபரன்ஸ் சார் வர்றவங்களுக்கு, இப்ப பார்த்து ஆமாம், கத்துக்கிற எங்களை மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ரெஃபரன்ஸ். பெரிய ரெஃபரன்ஸ் அதை. ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆளுகள், இந்த கிளாஸ் டம்ளரையும் செராமிக் கப்ஸையும் அனுப்பி விட்டுருக்கேன் சும்மா ஜஸ்ட் ஆஸ் எ ரெஃபரன்ஸ். நம்ம அதுக்கு மேலே இன்னும் டீப்பராக போவோம் நம்ம. நான் ஓகே சார். இப்போதைக்கு சும்மா இதை அனுப்பி விடுறேன் நான். அதை சரியா அந்த இந்த ரெஃபரன்ஸை பார்த்துறேன். ஒரே ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு வந்துட்டோம்னா சரிங்க சார். இங்கே இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அது மறந்து போயிடும். இது என்ன வைத்தறிச்சல்னா, ம். எங்க ஸ்டோர் நானே பண்ணிருக்கோம்? நானே ரெஃபரன்ஸ் எடுத்து வைக்கல. டெஸ்க்டாப் ஸ்டோரில் இல்லை, எங்கே இருக்குன்றத சரிம்மா, இதை நான் ஆப்லையும் இதையும் கோல்டன் ஆப்லையும் இதையும் தனியாக எடுத்து அனுப்புகிறேன். சரிங்க சார். அப்புறம் எடுத்து அனுப்புகிறேன்னா சரி. இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் முதல்ல நம்ம என்ன செய்வோம், ம். செராமிக் கப்பை வரைஞ்சிக்கிடுவோம். சரிங்க சார். செராமிக் கப்பு எதை நான் காட்ட போகிறேன்னா, லேசாக ஒரு தடவை காட்டிடுறேன். நம்ம ஷேர் பண்ணி அந்த அப்கோர்ஸ் அனுப்பியிருக்கேன்னா அனுப்பிட்டேன். இப்போ லேசாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் காட்டிடுறேன். ஓகே சார். கிளியர் செராமிக் கப் அந்த ஷோ மை ஸ்க்ரீன் வந்துச்சு சார், வந்துச்சு சார். இப்போ தெரியுது இல்லையா? ஷேர் ஆகிட்டு இருக்கு. ம். சரியா? இப்போ என்னன்னா லைட் இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. என்னது வருதா? ஆமா. ஓகே, லைட் இங்கேருந்து ம். வந்துக்கிட்டு இருக்கு. ம். அப்போ இந்த இடத்துல ஷேடோ இருக்கு. ம். இந்த இடத்துல கொஞ்சம் லேஸ் ஹைலைட், ஏன்னா ஒயிட்டாக இருக்கிறதுனால ஹைலைட் அவ்வளோ பிரைட்டாக தெரியல. ம். சரியா? ஆனால் தெரியுது, அந்த இடத்துலலாம் கொஞ்சம் தெரியுது. ம். ம். இப்போ இந்த சைடில் ஷேடோ இருக்கு, உள்ள இந்த சைடில் ஷேடோ இருக்கு, இங்கே லைட் இருக்கு, ம். இந்த இடத்துல ஒரு ஹைலைட் இருக்கு. ம். இப்போ நம்ம கிளாஸுக்கு போனோன்னா, இதை அந்த கண்ணு எடுத்து வச்சேன். இப்போ கிளாஸுக்கு போனோன்னா ம். ஆல்மோஸ்ட் மேலே இருந்து தான் லைட் வச்சு கிடச்சிச்சு. ம். நம்ம டாப்பை செராமிக்காவும் காட்டிட்டு பாட்டமை நம்ம கிளாஸாக காட்டுறது இன்னும் பெட்டராக இருக்கும். டிரான்ஸ்பேரண்டாக கிளாஸாக காட்டுறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த இடம்லாம் காட்டுறது நமக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த இடத்த காட்டுறது, இந்த இடத்துல அந்த கிளாஸு ஹேண்டில் இருக்கிறத காட்டுறது, அதெல்லாம் பெட்டராக இருக்கும். சரியா? ஓகே சார். சரி, ஓகே. இப்போ நம்ம இதுக்கு போயிடுவோம், செராமிக்கு போயிடுவோம். ம். நான் கலர் பென்சில் எடுக்க போகிறேன். ஆனால் ஓகே சார். எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்க போகுது. ஓகே. சரி, ஏன்னா ஒயிட் செராமிக்கு ம். அங்கங்கே நம்ம கலர் காட்டுறது நம்மளுடைய டிஸ்கிரிஷன். ம். சரி, நம்மளுடைய அப்போ ஆமாம், நம்மளுடைய எப்படி நமக்கு கலர் ரெஃபரன்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ரெஃபரன்ஸ் இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு பிளைண்டாக வச்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு முன்னாடியே ஐடியா இருந்திருக்கணும். முன்னாடியே அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருக்கணும். இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது நமக்கு ஐடியா இருக்கணும். ம். இல்லாட்டி சிக்கல் தான். சரி. ஆனால் பிளைண்டாக கலர் கொடுத்துட்டு போக முடியும்.
ம். அது எப்படி பிளைண்டா கலர் கொடுத்துட்டு போறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப. இப்ப என்னன்னா கப்போடைய ஷேப்பை வந்து நான் வந்து ஒரு ஒரு மீடியம் ப்ரௌனை வச்சு வரைஞ்சிக்கிறேன். ஓகே சார். லேசா ஆங்குலரா வரைகிறேன். அதாவது அந்த கிளாஸ் வந்து லேசா ஆங்குலரா இருக்க போகுது இல்லையா, கிளாஸ் மக்கு லேசா ஆங்குலரா இருக்க போது, அப்ப அந்த ஆங்குலரும் இந்த ஆங்குலரும் இது ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா அதுவும் ஸ்ட்ரெயிட்டா தான் போட்டாகணும். ம். இப்படி அதை அப்படி கொண்டு வந்து அங்க கொண்டு போறதா இருந்தாலும் பண்ணலாம். இது வரைக்கும் அதை ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்துட்டு ம். மத்த அப்புறமா இதுல மாத்திக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா கொண்டாந்துடுறோம். கொண்டாந்துட்டு கிளாஸ் வந்து இப்படி போற மாதிரி வைக்கலாம். நம்ம இஷ்டம் தானே. ம். அதாவது இது வந்து என்னன்னா அப்சர்ட் சரீலிசம்னுவாங்க. அதாவது மீனிங் வந்து இப்போ வந்து இவர் டாலி வந்து ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருப்பாரு. ம். அரேபியாவில் வந்து பயங்கரமான வார்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிட்டு இருப்பாங்க அங்கே. ம். அங்கே பிரெஞ்சு காலனி வேறு இருக்குல்ல அரேபியாவில். இப்போ இல்லைன்னாலும் ஒரு பீரியடில் நிறைய பிரெஞ்சு காலனி இருந்துச்சு. ம். அப்போ வந்து பிரெஞ்சு பீப்புள் நிறைய அஃபெக்ட் ஆகிறாங்க, ஸ்பானிஷ் பீப்புளும் அஃபெக்ட் ஆகிறாங்க. ம். அப்போ அந்த வார் வந்து என்னன்னா ஆக்சுவல் வார் கிடையாது. இவங்க பேப்பர் ஆளுங்க வந்து அதை ஏற்றி விட்டு, அதாவது மீடியா இப்போ செய்கிறாங்களோ அதே மாதிரி மீடியா வந்து அதை ஏற்றி விட்டு ம். அரேபியன்ஸை வந்து ரிவோல்ட் பண்ண வைக்கிறாங்க. ம். ரிவோல்ட் பண்ணாதான் இவங்க வெளியே போவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து ம். மற்ற பிரஸ் ஆளுங்கள்லாம் ஏற்றி விடுறாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து இப்போ காலனிஸ்ட் வந்து அதை வெளியில் போக மாட்டேன்ட்டாங்க. ம். அதை வந்து இவர் என்ன காட்டுறாரு, இந்த குதிரையில வந்து அவங்க வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ம். திடீர்னு பார்த்தா குதிரையில வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ம். கொஞ்சம் கிட்டக்கு போய் பார்த்தா நியூஸ் பேப்பர், அது குதிரையும் காணோம் ஒன்றையும் காணோம். அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து அந்த கலர் போட்டோலாம் இருக்கும், நியூஸ் அந்த பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த சைடில் வந்து இது இருக்கும், அந்த சைடில் இது இருக்கும், அது மாதிரி இருக்கு. ம். கொஞ்சம் லேசா அப்படின்னு தள்ளி வந்து பார்த்தா இது தெரியுது, குதிரையில் வர்றது தெரியுது. ம். அது வந்து சிம்பாலிக்காக வருது. ம். இப்போ மார்கரெட் வந்து ஒரு இது போட்டிருப்பாப்புல, ஒரு ஷூ வரைஞ்சிருப்பாப்புல. அந்த ஷூ வந்து அந்த ஷூ வந்து விரலா வந்து முடியும், கால் விரலா வந்து முடியும். என்னடா சொல்ல வர்றேன்னா அந்தாலும் ஒண்ணுமே சொல்ல வரல. டாடாயிசம்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஒண்ணு உண்டு. டாடாயிசம். ஆமா, டாடாயிசம் வந்து இன்னும் அப்சர்டா இருக்கும். என்னடா கிறுக்கனா மீனிங் என்னம்மா அப்சர்ட்னா என்ன மீனிங் சார்? அப்சர்ட்னா உளறல், முட்டாள்தனம். ம். என்னமாச்சும் அறிவு இருக்காடான்றோம்ல, ம். அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காது, கேனத்தனமா இருக்குடா அப்படின்னு. டோன்ட் பி அப்சர்ட் மேன் அப்படின்னு. ம். நான் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன், காக்கா காக்காயா மழை பெஞ்சு ட்ரெஸ் எல்லாம் கருப்பாயிருச்சுன்ற மாதிரி. காக்கா காக்கா உங்களுக்கு பேசிட்டு ஆ, சொல்ற ஆட்கள் இருக்காங்களான்னு இருக்காங்க, அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இல்லை இப்போ இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு அப்படிதான் இருக்கு. சூப்பர் சார். அதாவது எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து எப்ஸ்டைன் ஃபைலில் இருக்குன்றாங்க, அதுக்கு பதில் சொல்ல. சைனாவுக்கு வந்து நீ வந்து விட்டு கொடுத்துட்ட அப்படின்றாங்க, அதுக்கு பதில் சொல்லலை.
ரஷ்யர் கூட. ஆமாம், இருக்கக்கூடிய எம்பியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இருக்கக்கூடிய அதுக்கு அந்த விமன் எம்பியை வந்து இதுல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ம் என்னத்துக்குடா சஸ்பெண்ட் பண்ணீங்க? அதுக்கு பதில் இல்ல. ஆமாம், பதில் சொன்னாதானே ப்ராப்ளம். ம் அது சொல்லாமல் இருந்துரும். அது இதைத்தான் வாய். அப்சர்டிட்டின்றது. ம் அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, இவன் வந்து ஆப்போசிஷன் லீடருமா இருக்கான். அவன் யூஸ்லெஸ், எல்லா பேரும் திட்டு பயிலே தான். ராகுல். இல்லை ராகுல். இல்லை, அவனும் சேர்ந்து தான் மிக இல்லை ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் ம் திட்டுற மாதிரி திட்டுறேன், நான் கொட்டுற மாதிரி கொட்டுறேன், நீ குனிற மாதிரி குனின்னு வாங்கி தெரியுமா ஒரு ஒரு ஆனா பழமொழி உண்டு. அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் என்ன சார்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது அதாவது அவன் ஆட்சியில் இருந்தான்னா அவனுக்கு இவங்களுக்கு சிக்ஸ்டி கிடைக்கும். பர்சன்ட் அவனுக்கு 60% திருடுறதில்ல. ம் ஆப்போசிஷனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 40%. ம் சார் டிராயிங் கொஞ்சம் தள்ளி வைங்க சார். ஆப்பிள் தான் தெரியுது, ஹாஃப் கப் தான் தெரியுது. ஓ ஓ, நான் என்னது ஹரிசான்டலாக இருக்குமா? பட் வெர்டிக்கலாக வைக்கவா? இல்ல வெர்டிக்கலாக வச்சா படம் சார். ஓ இல்ல ஓ. இல்ல ஆ, ஆ. ஹரிசாண்டல் கூட ஓகே சார். கட் ஆகுதுன்ற ஆப்பிள தள்ளி வச்சிருவோன்ற. இப்போ நீ எதுலம்மா பார்த்துக்கிட்டு இருக்க? நான் டேப்ல பாக்குறேன் சார். டேப். இல்ல இல்ல இப்போ சாரி சார், இப்போ வருது. டர்ன் ஏமா ஆயிருக்கு. என் சைடு தான் தப்பு. ஆமாம், டர்ன் ஆயிருக்கு. ஏன்னா நான் இதை தள்ளி வச்சேன் அப்படின்னா எனக்கு வேக்கன்ட் ஸ்பேஸ் இங்கே ஜாஸ்தி வந்துடும். இல்ல கரெக்டா இருக்கு சார் இப்ப. சரி அம்மா, இப்போ எல்லோவில் வந்து டிராயிங் போட்டிருக்கேன். எல்லோ ம் இந்த செட்ஸ் ஒரு ப்ரௌனிஷ் எல்லோ ஒன்று இருக்கு, அந்த ப்ரௌனிஷ் எல்லோவில் டிராயிங் போட்டிருக்கேன். ம் ம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ம் இப்போ இந்த ப்ரௌனிஷ் எல்லோவாக இருக்கிறத வந்து நான் வந்து கிரே ஆக்கணும் அப்படின்னா ஒரு ப்ளூயிஷ் வயலட் மாதிரி வரணும். ம் 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 அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போகிறேன், ம் எங்கெல்லாம் ஹைலைட் வருதுன்றதை பார்க்க போகிறேன். ம் சரி, இப்போ ஹைலைட் வர்றதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, நான் எடிட்டிங் பண்ண போகிறேன். எடிட்டிங் என்ன பண்ணுறேன்றதையும் நான் இதை வச்சுக்கிட்டே காட்டுறேன். ஓகே சார். ஷேர் பண்ணிக்கிட்டே காட்டுறேன். ஓகே சார். வந்துச்சா? ம் வந்துருச்சு சார். வந்துச்சு. இப்போ எடிட் பண்ண போகிறேன். எடிட்டிங் நம்ம இதெல்லாம் கட்டெலாம் பண்ண வேண்டாம், இருக்கட்டும். அது அந்த இல்லை, ஃபுல் படமும் இருக்கட்டும். ம் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். லைட் ம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போனோம்னா இப்போ நீங்க எதுல எடிட் பண்றீங்க சார்? என்ன ஆப் சார்? ஆம், என்ன அது ஃபோட்டோ, அது அது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ 11ல் விண்டோஸ் 11ல் வந்து டிஃபால்ட்டாக வந்ததுதாம்மா. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். நான் அப்புறம் நான் அனுப்புகிறேன். ஓகே சார். சரியா? இப்போ பிரைட்னஸை நான் வந்து ஒன்றும் செய்யாமல் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ம் கான்ட்ராஸ்ட்டை குறைக்கிறேன் ராதர். கான்ட்ராஸ்ட்டை குறைச்சிட்டு எக்ஸ்போஷரையும் குறைக்கிறேன். குறைச்சிட்டு ஹைலைட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே. சரியா? ஷேடோஸை நம்ம மைனஸில் கொண்டு போனோம்னா டார்க் ஆகுது. ம் மைனஸ்ல கொண்டு போகணும் ஷேடோஸ். ஆமாம் ஆமாம். கலரில் வந்து சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சம் லேஸ் அங்கெல்லாம் ரெட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் ம் கொஞ்சம். ம் இப்போ என்ன பார்க்குறேன்னா, எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த லெவலுக்கு பிக்சர் வந்துருச்சு. கான்ட்ராஸ்ட் வரல. ம் அப்போ நான் வந்து இன்னும் ஹைலைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஷேடோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. ம் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். கான்ட்ராஸ்ட் அவ்வளோதான், மேக்ஸிமம் போயிடுச்சு. ம் இப்போ 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 ஓரளவுக்கு ஹைலைட் வந்து எனக்கு இந்த இடத்துல அந்த இடத்துல தெரியுது. சரியா? இதை வந்து நான் என்ன செஞ்சிடறேன், சேவ் as காப்பின்னு போட்டு வச்சிடறேன்.
ம். ஏன்னா ஏன்னா அந்த ஒரிஜினல் நம்மளுக்கு இருக்கட்டும், ஆ. சிக்கலே வேணான்ற. சரி, சேவ் எஸ் காப்பின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறதா நினச்சிட்டு சேவே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, சேவ் எஸ் காப்பி தான் போட்டிருக்கேன். சரி, சரியம்மா. ம். இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், கலரிங்க்கு போயிடுவோம். ம். கலரிங்க்கு போகிறோம்னா நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு கலரிங் பண்ண போகிறோம், இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம வந்து செராமிக் மாதிரி கலர் பண்ண போகிறோம். ம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஹைலைட் ஒன்று வருது. அந்த ஹைலைட்டை வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது, அந்த ஹைலைட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ம். ஹைலைட் வந்து இப்படி ஒன்று வருது, அந்த இடத்துல ஒரு வருது. அதெல்லாம் வந்து நான் வந்து லேசாக மார்க் பண்ணி, ஃபுல்லாக மார்க் பண்ணி ஆகணுன்ற தேவையில்லை, ஆனால் லேசாக மார்க் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ இந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று வருது, அதாவது அந்த கப்பு அப்படி இருக்கு, அந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று வருது, ம். இங்கே வந்து ஹைலைட் வருது. ம். ஒரு ஹைலைட்டும் ஒரு மாதிரி இருக்குமா, அதில் ம். ஒரு ஹைலைட்டும் வேற வேற மாதிரி இருக்கு. அது நம்ம ஹைலைட்டை ஃபுல்லாக ஒன்றா வச்சுட்டு ம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற வேற மாதிரி வர்றதை அப்புறம் பார்த்துக்குவோம். ஓகே சார். இப்போ நான் என்ன செய்யணும், எனக்கு வந்து இந்த சைடு கொஞ்சம் டார்க் ஆகணும். ம். இந்த ப்ரௌனையே வச்சு ஓரளவுக்கு டார்க் ஆக்கிக்கிறேன். எல்லாமே என்ன இப்போ இதுல ஸ்லாண்டிங் என்னம்மா? ஷேடிங் தான். இப்போ சார் நீங்க இது ஸ்லாண்டிங் ஷேடிங் தான் யூஸ் பண்றீங்க. ஆமாம், டயகனல் தான் எப்பயுமே வந்து அதாவது இது என்னன்னா இப்போதைக்கு கான்டெம்பரரி லாங்குவேஜ் அப்படின்றோம். ம். இப்போ என்னுடைய இங்கிலீஷுக்கும் ம். இப்போ மாடர்னாக இப்போ படிச்சுட்டு வெளியில் வந்த ஒரு ஆர்ட் டீச்சரோட இங்கிலீஷ்க்கும் வித்தியாசம் இருக்கும். நிறைய இல்லையா? டேர்ம்ஸ் வித்தியாசம். ஆமாம், எஸ் சார். அதாவது டேர்ம்ஸ்ன்றதை விட அவங்க வந்து ஓகே நான் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது வந்து நான் கேட்குறேன். ம். ம் அது நான் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் பிக்கப் யங்ஸ்டர்ஸோடய பழகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிக்கப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கிறோமே. ஆனால் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் தான் என்னுடைய லாங்குவேஜ் படி சரியான இங்கிலீஷு. ம். இவங்க என்ன சொல்லுவாங்க, டூ யூ கெட் இட்னுவாங்க. எஸ் சார், என் பையன் அப்படி சொல்லுவார். ஆமாம், கொஞ்சம் நம்ம வந்து டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டு கேட்டோம்னா என்ன பெருசா பிலாசபி சொல்லிட்டீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. உங்களுக்கு நான் சொல்றது ஆமா, விளங்குச்சான்றது தானே கேக்குறீங்க. அப்ப ஆமா, கெட்ட்னு கேளுங்க அப்படின்றாங்க. இப்ப அத மாதிரி இந்த டயகனல் லைன் வந்து ஷேடோவா காட்டுறது வந்து ஒரு 20th செஞ்சுரியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னும் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். டயகனல் லைன்ல செஞ்சோம்னா அது வந்து ஷேடோ. மீதி எந்த லைன் செஞ்சாலும் அது வந்து ஃபார்ம். புரியல. இப்ப நீங்க ஒரு பிக்சர் பண்றீங்கல்ல, அதாவது இப்ப இந்த இடத்துல வரையறேன்னு வச்சுக்கிறோமே, இந்த இடத்துல வரையறேன்னு வச்சுக்கிறோம். இப்ப வந்து ஒரு தேங்காய் ஒன்று வரைகிறேன். தேங்காய் ஒன்று வரைகிறேன். இப்போ லைட் இங்கேருந்து வந்திருக்கு, இந்த இடத்துல ஹைலைட் விழுந்திருக்கு. தேங்காவில் வந்து இந்த இடத்துலலாம் ஷேடோ இருக்கு. இந்த இடத்துலலாம் ஷேடோ இருக்கு. அதே ஷேடோ வந்து லேசாக அந்த சைட்லேயே போகுது. இப்போ தேங்காய்க்கு வந்து ஷேடோ வந்துருச்சு. இப்போ இன்னும் கூட கொஞ்சம் ஷேடோ போடலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. இன்னும் கொஞ்சம் ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த நார் இருக்கும் இல்லையா, குடுமின்னு இல்லையா, அந்த குடுமியில நார் இப்படி தானே இருக்கும். கரெக்ட். அது ஃபார்ம் தானே. அது எப்படி போயிட்டு இருக்கோ அந்த படி வரணும். இப்போ என்னன்னா
இந்த இடத்துல வந்து அந்த கண் இருக்கும். அந்த கண்ணை வந்து நம்ம வரையல. ஆனால் நாராக இருக்கும். இதில் ஒரு கோடு ஒன்று இருக்கும் இல்லையா? தேங்காயில் ஒரு கோடு ஒன்று இருக்கும், 3 கோடு இருக்குமா, whatever. இப்போ அந்த கோடை வந்து இப்படி வரைகிறோம். இப்போ நார் இருக்கு. அப்போ நார் எப்படி வரும்? இப்படி வந்துகிட்டு இருக்கும் இல்லையா? எஸ் சார். அப்போ இப்போ நான் வரைகிறதெல்லாம் ஃபார்ம். அதாவது there are things there. லைட் அண்ட் ஷேடை வந்து நான் வந்து டயகனல் ஆகும். மீதி எல்லாத்தையும் நான் வந்து அந்தந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். நோ அண்டர்ஸ்டாண்ட் சார். இப்ப ஃபேஸ் எல்லாம் வரையறதுனா அப்ப என்ன பண்ணுவோம்? அப்போ அந்த ஷேடோவை ஃபுல்லாக இப்போ வந்து ஃபேஸ் வரைகிறோன்னா, இப்போ வந்து நோஸ் இப்படி இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. லைட் இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. லைட் இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்த வந்து ஷேடோவில் போடுறோம். இந்த இடத்துல ஷேடோ இருக்கும் இல்லையா அந்த கண்ணுக்குள்ள. அப்படின்ட்டு இப்போ கண்ணு வரைகிறப்ப அப்படி கொண்டு போயிடும். இந்த இடத்துல அந்த ஷேடோ வருது. புருவத்தில் வந்து முடி வந்து அப்படி போயிட்டு இருக்கும். நான் வந்து ஷேடோவை தவிர, இந்த டயகனல் லைனை தவிர மீதி நான் வரைகிறது எல்லாமே அதோட டைரக்ஷன், ஒரு ஃபார்ம் அதோட டைரக்ஷன்ல தான் இருக்கும். இப்ப ஹைப்பர் ரியலிசம்ல பென்சில் ஷேடிங்லாம் பண்றாங்கல்ல சார், ஆனா அவங்க இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றாங்களா? அவங்களுக்கு அந்த ஸ்லாண்டிங் ஷேடிங் பண்ணதையாவே தெரியலையே. அந்த இல்ல ஹைப்பர் ரியலிசம்ன்றது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் அபவுட் ஆர்ட். சரியா? இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து ஸ்கெட்சிங் அண்ட் ஆர்ட்னு தான் சொல்லுவோம். இதை ஸ்கெட்சிங் தான் நம்மளுடைய மெயின் இது. இப்போ நான் வந்து இந்த இடத்துல பள்ளம் வர்றத நான் இப்படி காட்டுவேன். பள்ளம் வர்றதை இப்படி காட்டுவேன். அந்த பள்ளம்ன்றது நம்மளோட ஃபார்ம். ஆமா, அது ஃபார்ம். இப்போ இந்த இடத்துல கண்ணு கடியில் ஒரு பள்ளம் ஒன்று வருதுன்னா அதை அப்படி காட்டுவேன். இப்போ இந்த இடத்துல வந்து லைட் இங்க இருந்து இப்படி வருதுனாலும் கண்ணு கடியில கீழே ஒரு லைன் வருதுல, அத வந்து அந்த லைன் வரைஞ்சிட்டு அது மேல நீங்க ஸ்லாண்டிங் ஷேடிங் போடுவீங்க. ஸ்லாண்டிங் ஷேடிங் கொடுத்துறேன், டயகனல் ஷேடிங் கொடுத்துறேன். இப்போ அது டெப்த் தெரியணும்னா அந்த மாதிரி லைன் போட்டு நம்ம பண்ணும்போது அது டெப்த் தெரியும். ஆமா, இப்போ வந்து இது வந்து ஒரு ரூல். ஒரே ஒரு ரூல் தான் உலகத்துல இருக்கா? இல்லையே, ஆயிரக்கணக்கான ரூல்ஸ் இருக்கே. அப்ப அந்த இடத்துல என்ன ரூல் அப்ளை ஆகுதோ அந்த ரூல் படி அது ஒர்க் ஆகும் அங்க. இப்ப லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது நம்ம இந்த ஸ்லாண்டிங் டயகனல் ஷேடிங்கை வச்சு செஞ்சு பார்த்தாதான் ஒரு யூனிஃபார்ம் growth இருக்கும். யூனிஃபார்ம் growthனு ஒன்று நமக்கு தேவையா இருக்கே. இப்போ நான் இந்த இடத்த வந்து இந்த இடத்துல அந்த ஹேண்டில் வந்து இப்படி போகுது. அப்போ இது நான் வந்து அந்த ஃபார்மை வந்து இப்படி தான் வரைய முடியும். சரி, இப்படி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு என்ன இருக்குன்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரத்துக்கு இதுவும் போகுது அப்படி. இப்போ என்னன்னா இது வந்து அப்படி அந்த இடத்துல வருது. பேக்ரவுண்டு இருக்கு. பேக்ரவுண்டு தான் லைட்டாக இருக்கு. பேக்ரவுண்டு தான் டார்க் ஆகி இந்த லைட்னஸை காட்டுது. அப்போ நான் டயகனலை வச்சு இப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே அந்த லாங்குவேஜ் படி என்ன வருதுன்னா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், இடையில வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக வர்றாங்க. ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக வர்றாங்க அப்படின்றப்ப வந்து ஸோ திஸ் பிகேம் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தேட் பீரியட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி வந்து என்னமோ ஒன்று கேட்கறதுக்கு வர்றாங்க அப்படின்றோம். ஸோ வி ஹாவ் டு கன்சிடர் வாட் பீரியட் அப்படின்றோம் இல்லையா? இப்போ அதே இதை வந்து இப்போ நான் அப்படின்றத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்வோம், நான் அப்படின்வோம். ஜாப்பனீஸ் பீப்புள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி திரும்பி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்றேன் இல்லையா? நான் என்ன சொன்னேன்னா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவங்க அப்படி திரும்பி அப்படி காட்டுவாங்க. பெருவரில் இப்படி வச்சு இப்படி காட்டுவாங்க. அதான் நான்.
ஸ்பானிஷ் பீப்புள் இப்படின்னுவாங்க, ஐ நெவர் டோல்ட் யூன்னுவாங்க. அது மாதிரி ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. அதுபடி டயகனல்ஸை போட்ட உடனே இது வந்து ஷேடோ, இது வந்து ஃபார்மை காட்டலை. அதாவது என்ன செய்வாங்கன்னா, இது தெரிஞ்ச ஆளுகளுக்கு தான். அதாவது இது தெரிஞ்ச ஆளுகளுக்குன்னா இந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆளுகளுக்கு தான். हिंदी தெரியுமா உமா? சுத்தமா தெரியாது. मतलब बिल्कुल समझ में नहीं आता है, बात कर नहीं सकता, क्या दिखा रहे हैं என்னமா? பாக்யராஜ் படத்துல இருக்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட அவ்வளவுதான் சார் இருக்கு. சரிம்மா, இப்ப நான் சொன்னது அர்த்தமே இல்லை. तो बात करते रहेंगे, मैं बात करते रहूंगा, तुम सुनते रहेगी, फायदा ही नहीं है. ஆனால் நான் சொல்லிட்டு இருக்கிறத வந்து நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறது எப்படி விளங்குது? இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால. அப்ப அந்த டயகனல் நான் டயகனல்ன்ற லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆளுகளுக்கு தான் இது புரியும். அப்ப ஆமா, அப்ப என்ன ஆகுது, இவங்க என்ன சொல்றாங்க, ஏ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து நம்மளை வந்து பூமர்ன்றாங்க. எங்களை இல்லை, உங்களை இல்லை, எங்களை சொல்றாங்க. எங்களை பூமர்னு கூட சொல்ல மாட்டேன், எங்களை வந்து ஆளுகளாவே கன்சிடர் பண்ணல. 60 வயசு ஆமா, அவங்க எல்லாம் ஜென் ஜியா, ஜெட்ல வரைக்கும், அது XY ஜெட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க. நம்மெல்லாம் இடியட்ஸ். இல்ல அப்படி அப்படி அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆளுகளுக்கு தான் இது விளங்கும். அப்ப இந்த டயகனல்ன்றது வந்து அப்ப என்ன, அது இந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆளுகளுக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த லாங்குவேஜ் வந்து இன்னும் இட் இஸ் கேரிங் ஆன் as far as ஹை ஆர்ட் இஸ் கன்சர்ன், அகாடமிக் ஹை ஆர்ட். கிட்டத்தட்ட 20th centuryல ஆரம்பிச்சது இன்னும் போயிட்டு இருக்கு அப்படியே. எனக்கு இன்னொரு டவுட் சார், இப்ப நீங்க லைட் அண்ட் ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோமா, இல்ல ஃபார்ம்ஸ் அதோட ஷேட் பண்ணும்போதே நம்ம கிரியேட் பண்ணி எப்படி வேணாலும் இருக்கலாமே, தேவைக்கு ஏத்த மாதிரி செஞ்சுட்டு போறோம். இப்போ வந்து எனக்கு வந்து நான் என்ன செய்யறேன்றது வந்து எனக்கு சர்வ நிச்சயமா தெரியும். சரியா? அப்ப வந்து நான் வந்து ஷேடிங் பண்ணிக்கிட்டு ஃபார்மையும் செஞ்சுட்டு போயிட்டு இருந்தா எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஒருவேளை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கோ ஒரு டீச்சருக்கோ ஃபார்ம் ஃபுல்லா வரைஞ்சி முடிச்சுட்டு தான் ஷேடாக்கு வரணும், அப்பதான் அதுல அர்த்தம் வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்படிதான் அந்த டீச்சருக்கு இருந்துச்சுன்னா அவங்க அப்படிதான் டீச் பண்ணுவாங்க. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன். ஆமா, இண்டிவிஜுவல் தான். இண்டிவிஜுவல் மாறுது. அப்ப நம்ம வந்து இதெல்லாம் வந்து என்னன்னா, எப்படி சொல்றது, இது கால் முக்கியமா செருப்பு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கால் தான் முக்கியம். காலுக்கு ஏற்ற மாதிரி தான் செருப்பு போட முடியுமே தவிர செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா. செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்ட முடியாது. அப்ப என்ன செய்யறோம், என்ன மீன் பண்றோம், நம்ம இந்த படத்துக்கு வந்து இந்த டயகனல் லைன் ஒத்து வரலன்னா அந்த படத்துக்கு வேற மாதிரி லைன் போட ஆரம்பிச்சிடும். கிராஸ் ஹேட்சிங் பண்றது இல்லைன்றது ஒரு 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 ரூல் மாதிரி வச்சுக்கிட்டோம். கிராஸ் ஹேட்சிங் வச்சு தேய்க்கிறது இல்லைன்றோம் இல்லையா, வச்சு தேய்க்கிறது இல்ல, நம்ம அதுல வந்து தேய்க்க கூடாது. டில் தி எண்ட் வரைக்கும் நீங்க ஒரே ஹேட்சிங் லைன்ஸ் தான் யூஸ் பண்றீங்க, கிராஸ் ஹேட்சிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய நேரங்கள்ல இருக்கும் அது. இப்ப இதுல வந்து இந்த படத்துல, அதுக்காக தான் இந்த படத்தை இங்க வச்சேனா, இந்த படத்துல பார்த்தோம்னா இதுலயும் ஹேட்சிங் தான் இருக்கு. டயகனல் லைன் ஹேட்சிங்ன்றோம் இல்லையா, ஹேட்சிங் தான் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த ஆப்பிள்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்சர்,
அதெல்லாம் ஆப்பிளில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர். ம் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா க்ளீனாக வந்து ஷேடோ ஃபுல்லாக ஹேச்சிங்காக தான் இருக்கு. ம் அது 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 வந்து ஒரு இப்போ என்ன சொல்றது, ஒரு 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 லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. ஆ டென்ஸ் வந்து அதாவது அவர் எடுத்து பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அவருடைய திறமையை வந்து நம்ம எப்படி காட்டுறோம், எப்படி பார்க்குறோம்னா எவ்வளவு தூரத்துக்கு அவர் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து கொண்டாந்து காட்டுறாரு. ம் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறாரு அவரு. ம் அடேங்க அப்பா, அவர் பேசினார்னா ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு கொண்டாடுவாரியா அப்படின்னு. ம் அப்ப அத மாதிரி இங்க சார் வந்து எனக்கு ஒரு என்னம்மா இங்க சாரி வந்து என்னம்மா இப்ப பேக்ரவுண்டு இப்ப நம்ம ஆ, ஸ்லாண்டிங் போடாம ஆ, அதையே ஸ்ட்ரெயிட் லைனா போட்டிருந்ததுன்னா இப்ப ஓகே சார், நமக்கு நீங்க சொல்றீங்க நம்ம அந்த லாங்குவேஜ் புரியுறவங்களுக்கு புரியும் ஆ, அப்படின்றது. ஆ, ஆர்டிஸ்ட் ஃபீல் இருக்கவங்களுக்கு இந்த ம், டயகனல் லைன்ஸுக்கு வேணா ம், வேல்யூஸ் தெரியும். இப்ப ம், நம்ம அதை ஸ்ட்ரெயிட் லைனா போடும்போது இந்த ம். பிக்சர் இப்போ என்ஹான்ஸ் ஆகாதுன்றதுக்காக நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுறோமா, இல்ல இது நம்ம ப்ரொசீஜர் நம்மளோட ஆஹ், என்ன சொல்றது கன்வீனியன்ஸ் தியரியா தான். நம்மளுடைய கன்வீனியன்ஸ் நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக தான். கன்வீனியன்ஸ் தான். நம்மளுடைய கன்வீனியன்ஸ் தான். ம் இப்ப நான் வந்து ஒரு 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 வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. ம் என்ன சொல்லி சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, இது மாதிரி நிறைய கெஸ்ட் வர்றாங்க, ம் என் ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் வர்றாங்க. அவர் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு மல்டி எம்என்சியில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்றப்ப வேறு வேறு இதுலேருந்து வந்திருப்பாங்க இல்லையா. ம் அப்படின்றப்ப என்ன கேஷுவலாக அப்படின்னா இல்லை, கொஞ்சம் ஃபார்மலாக தான் இருக்கும், ரொம்ப ஃபார்மல் கிடையாது, ம் கொஞ்சம் ஃபார்மலாக தான் இருக்கும் அப்படின்னா ஜாக்கெட் போட்டு போவீங்க. இல்லை ஒரு மென்னாக இருந்தால் ஒரு ஃபுல் சூட்டில் போவாங்க. ம் விமனாக இருந்தால் ஒரு காஞ்சிபுரம் சேலை, நம்ம இந்தியன் விமனாக இருந்தால் ஒரு காஞ்சிபுரம் சேலை கட்டிக்கிட்டு ஒரு ஏன்னா அந்த ஃபார்மாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஆகணும். ம் அந்த ஃபார்மாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணலைன்னா ம் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ம் அந்த அந்த மதிப்பான ஒரு மக்களுக்கு முன்னாடி மதிப்பு ம் இல்லாத ஆளா, விவரம் ம் தெரியாத ஆளுங்களா காணப்படுறோம். ம் அதுதான் இது. ம் இப்போ வந்து டயகனல் லைனை வச்சு மேனேஜ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. அதனால தான் இது ஒரு ஒரு காரியம் ஒன்று செய்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது. ம் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து நல்ல பயங்கரமான விலை. ரோல்ஸ் ராய்ஸ், பென்ட்லே இதுக்கெல்லாம் பயங்கரமான விலை இருக்கிற கார் ம் இல்லையா. ம் ஏன் பயங்கரமான விலை இருக்கிற காராக இருக்குது? ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்ஸுமே ஹேண்ட்மேட். ஹேண்ட்மேட்ஸ். ஆமாம், அதாவது இது ஹேண்ட்லூம் செய்ய முடியாதுன்ற அந்த பார்ட்ஸை தவிர மீதி எல்லாமே ஹேண்ட்மேடு. உள்ளே வந்து இல்லை அவங்க இதை பார்த்தோன்னா, அப்போல்ஸ்ட்ரியை பார்த்தோன்னா ம் கம்ப்ளீட்டாக வந்து இது கையில் தான் கட் பண்ணி தச்சிருப்பாங்க. ம் அதனால தான் அது அந்த விலை. ம் அப்போ என்ன சொல்கிறோம், மனுஷன் வந்து ஒரு மனுஷன் சாதாரணமாக எல்லாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கஷ்டப்பாடுபட்டு செஞ்சான்னா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தின்றோம். ம் அதானே மீன் பண்ணுறோம். கரெக்ட் சார். இப்போ இப்போ வந்து எல்லாரும் வந்து இந்த டயகனல் லைனில் வந்து டிராயிங் போட்டு பார்க்க சொல்லுங்களேன். ம் இல்லை இப்போ நான் இந்த 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 ஸ்டேஜ் வரைக்கும் நான் கொண்டாந்துருக்கேன்னு, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துறேன். அந்த ஸ்டேஜில் ம் ஓகே சார். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் யாராச்சும் ஒரு ஆளால் வந்து கொண்டு வர்றது கஷ்டம். டயகனல் லைன்ஸ் வச்சு கொண்டு வர முடியுமா? ம் ரொம்ப கஷ்டம்.
ஆக்சுவலாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக வேற இருக்கணும். த்ரோ லைன்ஸா தெரியக்கூடாது, த்ரோ கண்டினியூவா லைன்ஸாக இருக்கக்கூடாது, திடீர்னு டார்க் ஆகிடக்கூடாது, திடீர்னு லைட் ஆகக்கூடாது. அந்த சார். இது இடத்துல வந்து கலர் பென்சில்ன்றதுனால இந்த டயகனல் லைன்ஸ் எல்லாம் நம்ம ஷோ பண்றோம். ஆயில் பெயிண்ட் போது நம்ம அப்படியே தானே அப்ளை பண்ணுவோம். டிராயிங்க்கும் பெயிண்டிங்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ம். இல்லை, அதுதான் அங்கே தான் என்னன்னா, இப்போ வந்து ஒரு அதே டின்னர், அதே வீடு, அதே ஆட்கள், ம். அந்த டெக் பார்ட்டி அப்படின்வாங்க. ம். டெக் பார்ட்டினா வெளியில், வீட்டை விட்டு வெளியில் கார்டனில் பார்பிக்யூ வச்சுக்கிட்டு டெக் பார்ட்டி நடந்துட்டு இருக்கோம். அதில் பர்முடாஸை போட்டுட்டு செருப்பை போட்டு போகலாம், ம். அலவுட். அங்கே வந்து ஃபுல் சூட்டில் போனோன்னா அங்கே சிரிப்பாங்க எல்லாரும். இல்லை, ஒரு கருப்பு போட்டு ஒரு போ கட்டி தொப்பி வச்சுட்டு போனான்னு எல்லாம் சிரிப்பாங்க. ம். This applies to any activity of a human being. ம். அப்போ ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப ம். இது என்ன சொல்றதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? எதுக்காக இதை பண்றோம்? ஆமாம், இப்போ இங்க் டிராயிங் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்குவோம். இங்க் டிராயிங்கில் வந்து நான் இதே லாவை கொண்டு வர முடியுமா? ம். இங்க் டிராயிங்கில் எப்படி இது வரும்? இங்க் டிராயிங்கில் வேற வரும். ஓகே சார். இப்போ இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று வருது. அங்கே கிளாஸில் என்ன ஆகுன்றது வந்து நான் வந்து பார்க்கல இன்னும். அது நான் என்ன செய்ய பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, ம். அதான் ரொம்ப ஒன்றுமே கஷ்டமே படாமல் ம். நான் இப்போ இந்த இடத்த வந்து கொஞ்சம் நான் வந்து டிஃபைன்டாக காட்ட வேண்டியிருக்கு. அதனால வந்து நான் வந்து ஹரிசான்டலாகவும் லைன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ம். வெறும் ஆனால் ஹரிசான்டல் அப்போ லைன்ஸ் போட்டிருக்கிறது வந்து தெரியாத லெவலுக்கு ஆக்கிடுறேன். ம். இதெல்லாம் மாஸ்டர்ஸ் டெக்னிக். இதெல்லாம் அது போடுறதே தெரியக்கூடாது என்ன சார்? போடுறது தெரியக்கூடாது. டக்குன்னு பார்த்தா எல்லாமே ஹேச்சிங் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கணும், டயகனல் லைன்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கணும். திடீர்னு பார்த்தா இது வந்து அந்த இடத்துல எப்படி டார்க் ஆச்சுன்னு தெரியக்கூடாது. சார், இப்ப ஹேட்சிங்க்கு நீங்க யூஸ் பண்ண கொடுத்த ப்ரெஷரை விட கம்மியா கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம இந்த லைன் மாத்தும்போது ஹரிசாண்டலுக்கு மாத்தும்போது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறது என்ன, ஹேட்சிங் கொடுத்த மாதிரியே அதை ஹேட்சிங் கொடுத்ததை வச்சு தான் டார்க் ஆக்குன மாதிரி ஒரு போய் சொல்லிட்டேன். ம். இந்த எக்ஸசைஸ்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம இந்த எக்ஸசைஸ் பர்டிகுலர் எக்ஸசைஸ்ல என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, நம்ம அப்சர்ட் இதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த சென்ஸ் ஏன்னா நம்ம இந்த இடம் வந்து இந்த இடம் திக்காகுது இல்லையா, அப்ப அந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல வர வர தின்னாயிட்டு வரும், இங்க வந்தது திக்காயிரும். அந்த திக்னஸ் வந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது அந்த திக்னஸ் வந்து காட்டினாதான் அந்த இடம் அப்படி டர்ன் ஆகுதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே சார். ஃப்ராங்க்லின் பூத்னு ஒருத்தரை பற்றி சொன்னேன் நானா? இல்லை சார். ஃப்ராங்க்லின் பூத் நான் அனுப்புகிறேன் அவருடைய படங்கள். ஃப்ராங்க்லின் பூத்னாலே லட்சக்கணக்கில் வந்து படங்கள் வந்து கொட்டோம். ஐயோ எவ்வளவு படம் வரைஞ்சிருக்கான் அந்த ஆள். ஐயோ என்னம்மா அவரும் சர்லசம் போயிட்டீங்களா? இல்லை ரியலிசம் இங்க் டிராயிங் போட்டிருப்பாப்புல. இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா இந்த லைன்ஸ் மேனேஜ் பண்ணுறது சொல்கிறேன்.
ஓகே சார், ஓகே சார். லைன்ஸ் மேனேஜ் பண்ணுறதை பார்த்தோம்னா பென்சிலில் டிராயிங்கை போட்டுட்டு ம். ஆஹ், அதுக்கப்புறம் வந்து அந்த இங்கை வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சூப்பர். ஐயோ, அதாவது வயிற்றுச்சலாக இருக்கும், சந்தோஷமா இருக்காது அது பார்க்கறதுக்கு. ஏன்யா இப்படி பண்ணியிருக்க, ஆ? அப்படி இருக்கும், அநியாயமா இருக்கும். முன்னாடி டிராயிங்லாம் கத்துக்காத போது சார் யாராவது பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும், போய் பயங்கரமா பாராட்டுவேன், ரொம்ப நல்லா இருக்கணும். இப்ப எனக்கு என்ன ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்கன்னா, ஏன் எனக்கு எரியுது. வரல, ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது, நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னு வந்துருது சார். ஆமா, அதாவது எரியுதுன்னு வாங்கல. இது நானும் ஐயரோ தான் பேசிக்கிட்டு இருப்போம். என்னையும் ஐயரா என்ன நல்லா வந்திருக்கலையா, என்ன ஆமனை எரியுதுன்னுமா. உண்மையிலே அப்படிதான் சார் இருக்கு. ஆமா, ஏன் வர மாட்டேங்குதுன்னா அவ்வளவுதான், அடுத்த நாள்ல இருந்து ஃபுல் நோட்டை வச்சு வரைஞ்சு தள்ளுறது சார். வரைஞ்சி தள்ளி பண்ணி இப்போ அதை பண்ணி இதை பண்ணி எப்படியாச்சும் அதை கொண்டாந்துடணும். இதுதான். ஆ, நேற்று என் பையனோட ஸ்கூலுக்கு போயிருந்தோம் சார். ஆ, ஆக்சுவலா இந்த பிரின்சிபல்ல ஒரு 2000 பேர் படிக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு பிரின்சிபல் வந்து காலையில 6 மணிக்கே வந்துடுறாங்க. ஆ, வேலையா ஒரு அக்ரலிக் பெயிண்டிங் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு பெயிண்டிங் பத்தி எந்த இதுவும் தெரியாதான், ஆ. எந்த நாலேஜும் கிடையாது. ஆனா ஒரு 1/2 மணி நேரம் அந்த பெயிண்ட வச்சு வரைஞ்சிட்டு தான் அவங்களோட டெய்லி ருட்டீனுக்கே போறாங்க சார். ஆ. அது ஒரு அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா அது ஒரு வெல்பீயிங் ஆக்டிவிட்டியாவே எடுத்துக்கிறாங்க சார் உங்க ஸ்கூல்ல. ஆ. அது ஒரு ரெகுலரா பண்றாங்க சார் ரிலாக்ஸேஷனுக்காகவே. இல்லை, அது அப்படி அப்படி ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக வந்து இது வந்து ரீசனுக்காக இல்லாமல் இந்த சென்ஸ் காசு சம்பாதிக்கிறதுக்காகவோ. இப்போ இப்போ நான் இப்போ எனக்கெல்லாம் லக் என்னன்னா, எவ்வளவு நேரம் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து ஜாலியாக தான் இருக்கும். எனக்கு வந்து இது கஷ்டமாக இருக்கவே இருக்காது, எப்பயுமே கஷ்டமாக இருக்காது இது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, சாரி சார் நான் தான் சார் உங்களை கூப்பிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஏமா எனக்கு டிராயிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அப்படின்னு. அது வந்து இட்ஸ் அ தெரப்பி. இது என்னன்னா, இது வந்து செராமிக் அப்படின்றது வந்து எப்போ காட்டுவோம்னா அந்த கிளாஸை கொண்டு வர்றப்ப தான் காட்டுவோம். என்னாச்சு? ஓஹோ, இல்லையே, இது போயிட்டுருக்கு. எதையோ பிடிச்சி ஆஃப் பண்ணிவிட்டேன் நான்.